So hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவுல செய்யற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸ்டஃப் பண்ணி செய்ய போறோம். ஆனா இது ஆயில்ல ஃப்ரை பண்ணாம ஸ்டீம் பண்ணி செய்ய போறேன். ஸோ உடம்புக்கும் ஹெல்தி. ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே போல் தான் பிசையணும். பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில அது மாவு பிணைஞ்சிட்டு ஊறுற கேப்பில் தேங்காயும் சீனியும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டஃபிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவை வந்து சப்பாத்தி ஷேப்பில் திரட்டிட்டு அதை 4 சைடாக கட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் சீனி ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. ஸோ சுட சுட ஆவி பறக்க அதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.